பிறர் அன்பை எதிர்பார்த்து ஏங்குவதை விட நாம் உண்டு நம் வேலை உண்டென்று வாழப் பழகிவிட்டால் பல ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் தானாகவே விலகிவிடும். எப்போதெல்லாம் எதிர்பார்ப்பில்லாமல் கணக்கு பார்க்காமல் பேரம் நிகழ்த்தாமல் நேசிக்க முடிகிறதோ அப்போதெல்லாம் நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம். எறும்பை கவனிச்சு பாருங்க. அதுக்கு முன் கல் இருந்தாலும் அது நின்று புலம்பாது, சுற்றி சென்று வழியை தேடும். ஆனால் ஒருபோதும் இலக்கை மாற்றாது. வாழ்க்கையும் அப்படித்தான். தடைகள் வந்ததற்காக இலக்கை மாற்றிவிடாதே. இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்றால் நான் முதலில் கேட்பது என்னைத்தான். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலகணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயா இரு, தன்னம்பிக்கை வரும். எல்லோருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக இரு. நீ தவறு என்று அவர்கள் நினைத்து கொள்ளட்டும். உன் மௌனத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளும் தகுதி சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். உங்களை ஏமாற்ற வருபவர்கள் முதலில் இனிமையாகத்தான் பேசுவார்கள். உங்களது கையெழுத்து எப்பொழுது ஆட்டோகிராஃப் மாறுகிறதோ அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்று தெரிந்தால் நீங்கள் பலருடன் சிரித்து பேசுவதையே நிறுத்திவிடுவீர்கள். ராணி சாய்ந்துவிட்டால் ராஜாவிற்கு மதிப்பில்லை. சதுரங்கமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி. கோபத்தை வெளியில் காட்டும் ஒருவனை விட அதை உள்ளுக்குள் கட்டுப்படுத்தும் ஒருவனிடம் அதிகம் எச்சரிக்கையாக இருங்கள். தவறு செய்யாமலே தண்டனை அனுபவிக்கும் உள்ளங்கள் எத்தனை முறை அழுது புலம்பினாலும் மனதிற்கு தீர்வு என்பது கிடைப்பதே இல்லை. திருப்தி அடையாத மனம் ஒருபோதும் நிம்மதி அடையாது. திருப்தியே நிம்மதிக்கான வழி. தேவைக்கு அதிகமாக இருக்கும் எதுவும் நஞ்சுதான். அதிகாரம், பணம், புகழ், ஆசை, பசி, அன்பு, வெறுப்பு என எதுவும் அளவுக்கு மீறினால் நஞ்சுதான். நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவர்கள் உங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உழைக்க வைப்பார்கள். ஒருவனிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவனிடம் அகந்தையும் ஆணவமும் இருந்துவிட்டால் அவனால் பயம் ஏதும் இல்லை. உன்னால் சிரித்தவர் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னால் அழுதவர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. ஆனால் உன்னால் வீழ்த்தவர் இருக்கக்கூடாது. உன்னால் பசியாறியவர் இருக்கலாம். ஆனால் பிறர் பசிக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. உன்னால் ஏற்றம் பெற்றவர் இருக்கலாம். ஆனால் உன்னால் ஏமாற்றம் பெற்றவர் இருக்கக்கூடாது. புகழ், பணம், கடன் இவை மூன்றும் ஒரு நாளும் நம்மை நிம்மதியாக இருக்கவே விடாது. புகழானது எதிரிகளையும், பணமானது ஆணவத்தையும், கடனானது கவலைகளையும் தொடர்ந்து பிரசவித்து கொண்டே இருக்கும். முகத்தின் அழகை கண்ணாடி வெளிப்படுத்துவது போல உள்ளத்தின் அழகை அவரவர் சொல்லும் செயலே வெளிப்படுத்திவிடும். வலியை தீர்மானிப்பது அடியல்ல, அடித்தது யார் என்பதே. ஓர் உறவு தனக்கு முக்கியமென நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறி இருக்க மாட்டார்கள். கூடவே இருந்து 2 நல்லது செய்து 20 கெடுதல் செய்பவன் நல்லவன் இல்லை. எவன் ஒருவன் உன்னை அதிகம் விமர்சிக்கின்றானோ அவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் அல்லது பொறாமைப்படுகிறான் என்பதே உண்மை. நான் யாரையும் விட்டு விலகவில்லை. என்னை தக்க வைத்து கொள்ளத்தான் அவர்களுக்கு தெரியவில்லை.
கூட்டத்தோடு பறப்பது எளிது, தனியாக உயர்வதே சாதனை. சில பாசங்கள் நம்மை அணைப்பதில்லை, தேவைப்படும் நேரத்தில் மட்டும் நினைத்து கொள்கின்றன. எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் குறை மட்டும் தேடும் கண்கள் ஒரு நாள் நம்முடைய மௌனத்தையே பதிலாக மாற்றிவிடும். மதிக்காத இடத்தில் மனதை இழக்காதே. உன் மதிப்பு உனக்கு தெரிந்தால் போதும். எல்லோரையும் நம்பியது என் தவறு இல்லை. நம்பிக்கைக்கு தகுதியில்லாதவர்களை அடையாளம் காணாததுதான் என் தவறு. சிறிய ஏணியில் ஏறி பெரிய பாம்பில் இறங்கி ஏற்றமும் இறக்கமுமாய் செல்கிறது வாழ்வெனும் பரமபத ஆட்டம். பூமி தாயிடம் வாங்கிய கடன் இந்த உடல் திருப்பி கட்டத்தான் வேண்டும், வட்டியும் முதலும் சேர்த்து. இதற்கு இடையில் நான் பெரியவன் என்ற திமிர், என் சொத்து என்ற மயக்கம், யாரை மிதித்து மேலே ஏறலாம் என்ற கணக்கு. கடைசியில் ஆண்டதும் இல்லை, மாண்டதும் இல்லை. மண் தந்தது மண் தின்றது. நடுவில் நாம் வெறும் கனவே. சமைக்கும்போது அம்மாவின் அருமையும் சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமையும் தெரிகிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் எப்போதும் உன் அருகில் இருப்பவர்கள் அல்ல, சரியான நேரத்தில் வருபவர்களே. புரிந்து கொள்ளாதவர்களிடம் விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பதை விட அவர்கள் நினைப்பது போலவே நாம் கெட்டவர்களாக இருந்துவிட்டு போவதே நலம். மனமாவது நிம்மதியடையும். பல விஷயங்களுக்கு பயந்தவர்கள்தான் இன்று அனைத்திற்கும் துணிந்து நிற்கிறார்கள். காரணமல்ல, அவர்கள் கடந்து வந்த வலி நிறைந்த பாதை. நமக்கான மதிப்பை தர மனம் இல்லாத மனிதர்கள் முன் நம் காலணியை கூட படவிடக்கூடாது. குரைக்கும் நாய்க்கு பதில் சொல்லத் தொடங்கினால் சிங்கமும் இங்கே தெருவோர விலங்காகிவிடும். சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமலே கடப்பதே உன் ஆளுமைக்கு அழகு. எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்துவிட்டால் பல முகங்கள். ஒரு நிமிடம் தோன்றும் கோபத்தையும் உணர்ச்சியையும் அடக்கி ஆள தெரிந்துவிட்டால் வாழ்க்கையை வென்றுவிடலாம். நான் கேட்கும் அத்தனையும் செய்யும் அம்மா ஏனோ அவளுக்கென கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ சொன்னால் மட்டும் கேட்பதே இல்லை. சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள். ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாள் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடிக் கொள்ளும். யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று உன்னை இழந்து விடாதே. நீ உன்மேல் கவனம் வை. உன் வேலைகளை சரியாக செய். இந்த பிரபஞ்சம் சரியான நேரம் பார்த்து கணக்கச்சிதமாக பல மடங்காக அந்த வேலையை முடித்துவிடும். விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வெற்றி உன்னை தேடி வராது, நீதான் வெற்றியை தேடி செல்ல வேண்டும். விடாமுயற்சி ஒன்றே சிறந்த வழி. மற்றவர்களை விட சத்தமாக பேசுவதால் மரியாதை கிடைத்து விடுவதில்லை. அமைதியாக வாழ்க்கை கொடுத்த கடினமான புயல்களை கடந்து நின்றவர்களுக்கோ உண்மையான மரியாதை தானாகவே வந்து சேர்கிறது. வாழ்க்கை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போதான் அது புரியும்.